மே 10, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார், துர்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். Today's Bible verse Psalms 147:6. The Lord lift up the humble, He casts the wicked to the ground. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார், துர்மார்கனையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார். தகப்பனை இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆவியானவரே இப்பொழுது இறங்கும் ராஜா. சாந்தம் குணம் உள்ள தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. அன்று சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளை தூதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு கூட நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் சாந்த குணம் வரும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் ஊற்ற போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆவியானவரே, ஒருவருக்கும் பொறுமை இல்லை, அமைதி இல்லை. ஆவியானவரே, எல்லாம் கோபத்தோடும் ஒரு அவசரத்தோடும் டென்ஷனோடும் சுற்றி கொண்டே இருக்காங்க. என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக. ஆவியானவரை இறங்கும் ராஜா. அந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களில் அப்பா அவர்களுடைய நேரத்தை செலவழித்துட்டு ஆவியானவரை இதனால் அவர்களுக்கு டென்ஷன், ப்ரெஷர், ஒரு அமைதி இல்லை, ஒரு தெளிவான ஞானம் இல்லை. எல்லாத்துலேயும் அவசரம், ஃபாஸ்ட்டாக போகணும், சீக்கிரம் முடிக்கணும், எல்லா வேலையும் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நம்ம பெரியால் ஆகணும், சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், சீக்கிரமாக நாம் இவங்கள மாதிரி ஆகணும், மற்றவர்களை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களில் அவர்களே தாங்களே அந்த அநேக காரியங்களுக்குள்ளே நிரப்பிக்கொண்டு அப்போ அநேக அமைதியான சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு இருக்காங்க. என் தகப்பன் இப்பொழுது கூட இறங்க வீராக. அவர்களே பிஸியாக வைத்து கொண்டுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அவர்களுக்குள்ளே அவர்கள் போட்டுக்கொண்டு அப்பா அவர்கள் உடம்பு முழுவதுமாய் டென்ஷனை நிரப்பிக்கொண்டே இருக்காங்க. இதன் மூலமாக அநேக வியாதிகள் கர்த்தாவே அவர்களுடைய அமைதியை இழந்து கோப தாபங்கள் அதிகமாகி இதனால் வியாதிகள் பெருகுகின்றது. என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்க வீராக. ஆவியானவர் இந்த சத்ரு அப்பா இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து அப்போ அவர்களுக்குள்ள டென்ஷன், ப்ரெஷர் எல்லா காரியங்களையும் நிரப்பி அவர்கள் சமாதானமாக இல்லாதபடிக்கு, சாந்தமாக இல்லாதபடிக்கு அவர்களுக்குள்ள அநேக தீய எண்ணங்களை நிரப்பி கொண்டிருக்கேன். சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்க ராஜா. தெளிந்த புத்தி உள்ளவர்கள ஞானத்தோடு அமைதியாய் சாந்தத்தோடு அப்போ ஒரு முடிவை எடுக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் ஊற்ற போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றாராம். கர்த்தாவே, நாங்கள் சாந்தமாய் இருந்து அப்பா கர்த்தர் எங்களை நினைத்து அப்போ என் மக எவ்வளவு அமைதியாக இருக்கு, எவ்வளோ சாந்தமாக, எவ்வளவு பொறுமையாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ என் தேவன் கூட எங்களை உயர்த்த போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அன்பு சகோதரியை துதிங்க, அன்பு சகோதரனை துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு கூட உங்கள் குடும்பங்களில் ஒரு அமைதி இல்லையா, ஒரு சாந்தம் இல்லையா, குடும்பம் முழுவதும் ஒரு டென்ஷனாக சுற்றி கொண்டே இருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை நிரப்ப போகின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை எப்பொழுது இறங்க என் தகப்பனை. ஆவியில் நிரப்புங்க அப்பா, அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. அப்பா நீ சாந்தமாக இருந்தது போல், அமைதியாக இருந்தது போல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த சாந்தத்தையும் அமைதியும் ஆவியை இன்றைக்கு எங்கள் மேலே ஊற்றிக்கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்போ குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மேலும், குடும்ப தலைவர்கள் மேலேயும் அப்போ அந்த சாந்த குணத்தை நிரப்பு வீராக, அந்த அமைதியை நிரப்பு வீராக. இப்பொழுது இறங்க ராஜா. ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் அமைதி இல்லையா, இன்னும் எங்கே பார்த்தாலும் டென்ஷன், யாரை பார்த்தாலும் வெறுப்பாக சுற்றி கொண்டே இருக்கின்றீங்களா? இன்றைக்கு கூட உங்கள் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவார். அலை போல உங்கள் குடும்பம் இறைச்சலாக இருந்து கொண்டே இருக்கின்றதா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை அதட்டினால் போதும், எல்லாம் அந்த இறைச்சலும்
இரைச்சலும் அந்த அலையின் இரைச்சலும் அடங்கி அமைதியை காண செய்வார். நிச்சயமாய் காண செய்வார். விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இப்பொழுது நிரப்புங்க ராஜா. என்னோடு கூட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவியானவரை அமைதியான சூழ்நிலை மாற்றுங்க. ஒரு சாந்தத்தை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனை. இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.